ஹாய், இன்னைக்கு நாம குர்குரே பன்னீர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் இன்னைக்கு கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஒரே குவான்டிட்டியில் இருக்கணும். இப்போ அது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது காரத்துக்காகவும் கலருக்காகவும் போட்டுரும். ஒருவேளை உங்களுக்கு கலர் இன்னும் கூடுதலாக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ட்ரை கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கும். அது நீங்கள் நல்லா கையாலே நல்லா நொறுக்கி விடுங்க. நமக்கு நல்ல குட்டி குட்டி பீஸாக தான் தேவை. பாருங்க, நான் எல்லாத்தையுமே நல்லா நொறுக்கி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் 200 கிராம் பன்னீர் வாங்கியிருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய மீடியம் சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நம்ம பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லா சைஸுமே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த மாவில் இப்போ எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டுட்டு அதை நல்லா நீங்கள் பரட்டி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பன்னீர் மேலே உங்கள் கை படாத மாதிரி பார்த்துக்கோங்க. மேலாப்லேயே வச்சு வச்சு பரட்டி போடுங்க. போட்டுட்டு இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். அதை கரெக்டாக ஒரு நிமிஷம் எதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. அது வரைக்கும் நீங்கள் அடுத்த பன்னீரை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எல்லாமே நல்லா கரெக்டாக செட் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். அதனால் நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயே அப்படியே போட்டு வச்சுருங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா பன்னீரையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாமே அந்த பன்னீர் மேலே நல்லா ஒட்டி வந்திருக்கு. இப்போ நாம் அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த பன்னீர் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை போட்டதும் எதுவும் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பரட்டி விடலாம். இதை ஒரு கரெக்டாக 15 மினிட்ஸ் நம்ம நல்லா பொரிய விடலாம். அப்போ தான் மேலே எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு வரும், கிறிஸ்பியாக. இப்போ பாருங்கள், பன்னீர் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நாம் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா பீசஸையுமே எடுத்தாச்சு.
இந்த குர்குரே பன்னீர் ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே வந்து பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இதை எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.